மாதத்துடன் முடிந்த 2013-14 நிதியாண்டுக்கான வருமான கணக்கை வருகிற 31ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். வருமான வரி தாக்கல் என்றாலே பலருக்கும் பல குழப்பங்கள் தொடர்கின்றன. அந்த குழப்பங்களுக்கு விளக்கம் அளிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மார்ச் மாதத்துடன் முடிந்த 2013-14 நிதியாண்டுக்கான வருமான கணக்கை வருகிற 31ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். வருமான வரி தாக்கல் என்றாலே பலருக்கும் பல குழப்பங்கள் தொடர்கின்றன. அதனால் கணக்கு தாக்கலை தவிர்ப்பவர்களும் தள்ளி போடுபவர்களும் கூட உண்டு. இதனால் பின்னாளில் சிக்கலை சந்திக்க நேரிடும் என்பதை உணர்ந்து யாரெல்லாம் வருகிற 31ஆம் தேதிக்குள் கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என நிபுணர்கள் விளக்குகின்றனர். இண்டிவிஜுவல்ஸ் வித் சேலரி இன்கம் இல்லை பிஸ்னஸ் இன்கம் இருந்தாலும் அவங்களுக்குலாம் 31 ஜூலை தான் டியூ டேட் ஃபார் ஃபைலிங் தேர் ரிட்டர்ன். இந்த டியூ டேட்டுக்கு சில பேருக்கு கேள்வி இருக்கும், இந்த டியூ டேட்டு தாண்டி நான் ஃபைல் பண்ண முடியுமா முடியாதான்னு. அவங்களுக்குலாம் டியூ டேட் தாண்டி ஃபைல் பண்ணலாம். அவங்களுக்கு 1 இயர் வரைக்கும் டைம் இருக்குது ஃபைல் பண்ணுறதுக்கு. அந்த டியூ டேட் தாண்டி ஃபைல் பண்ணால் அதுக்கு பேர் பிலேட்டட் ரிட்டர்ன். எந்த ஆண்டுக்கு வரி செலுத்த வேண்டுமோ அதை நிதியாண்டு என்கின்றனர், அதாவது ஃபினான்ஷியல் இயர். 2013-14 நிதியாண்டுக்கு இப்போது வருமான கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும். காலக்கெடுவுக்குள் தாக்கல் செய்ய தவறினால் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். அப்புறம் எனக்கு பிஸ்னஸ் லாஸ் இருக்குது, அதெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அடுத்த வருஷத்தில் அந்த லாஸை செட் ஆஃப் பண்ணணுன்னா இது டியூ டேட்டுக்குள்ளே என் ரிட்டர்னை ஃபைல் பண்ணாதான் அதெல்லாம் பண்ண முடியும். டியூ டேட்டுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணால் இந்த லாஸ் எல்லாம் இதனால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த சில காரணங்களுக்காக டியூ டேட்டுக்குள்ளே நம்ம ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஒரு நிதியாண்டின் வருமானத்தை கணக்கிடுவது மார்ச் மாதத்துக்கு பிறகு என்பதால் ஏப்ரலுக்கு பிறகு கணக்கு தாக்கல் செய்யும் ஆண்டை கணக்கீட்டு ஆண்டு என்கின்றனர். அதுதான் அசஸ்மெண்ட் இயர். எனவே 2014-15 கணக்கீட்டு ஆண்டுக்கு இப்போது வரி செலுத்த வேண்டியுள்ளது. அலுவலகத்தில் வரியை பிடித்தம் செய்து கட்டியதற்கான ஃபார்ம் 16 படிவம் கிடைத்த பிறகும் கணக்கு தாக்கல் செய்வது அவசியமா என்ற பலரது கேள்விக்கும் நிபுணர்கள் பதில் தருகின்றனர். ஒரு லோன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், இப்போ பேங்க்குக்கு போகிறீங்க வீடு வாங்கிறதுக்கு, இல்லை கார் லோன் போகிறீங்க, எனி லோன் போனாலே நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணாலே அவங்க கேட்குற முதல் டாக்குமெண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. அது ஒரு வருஷத்துக்கு கேட்க மாட்டாங்க, லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு கேட்பாங்க. நீங்கள் சொல்லலாம் எனக்கு ஃபார்ம் 16 இருக்கே இதை பேஸ் பண்ணி கொடுக்கலாமேன்னு, பட் பேங்கர்ஸ் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் தான் உங்களுக்கு ப்ரூஃப். சென்ற நிதியாண்டின் வருமான வரி விகிதங்களின்படி ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த தேவையில்லை. அதற்கு மேற்பட்ட வருமானத்துக்கு வரி கணக்கிட்ட பிறகு 2000 ரூபாயை கழித்துக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. இது அடுத்த ஆண்டில் 2.5 லட்சமாக உயரப்போகும் நிலையில் பல்வேறு வரி விலக்குகள் குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக சந்திரன் மற்றும் பாஸ்கரன்.